ஒரு மனிதனுடைய நெஞ்சில் பக்தி என்ற ஒரு நெருப்பு ஏற்படுதும் அவனுக்கு பகல் ராத்திரி கிடையாது, நல்லது இல்லாதது கிடையாது, இது நன்மை இது கெடுதல்னு கிடையாது. பக்தி என்ற நெருப்பு எப்போ நம்ம நெஞ்சில் எரியுதோ அப்போ எப்பவுமே அதுதான். நாம் இந்த தன்மை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்தால் நாம் சிவனுக்கு ஒரு அங்கமாக வாழிக்கலாம். சூரிய நமஸ்காரம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இது புதுமையாக இருந்தது சிவ நமஸ்காரம் என்பது. ஒரு நாளைக்கு 21 முறை அந்த சிவ நமஸ்காரம் பண்ணணும். நம்ம அப்படி பண்ணும்போது நமக்கு உடம்பு வந்து ஒரு மாற்றம் தெரிஞ்சிச்சு. வயசானவங்களும் செய்யலாமான்னு தாராளமாக செய்யலானாரு. அதே ரொம்ப உற்சாகமாயிடுச்சு. The Shivanga process has been a complete change for me, bringing out the strength in me. மாலை போட்டு அந்த சிவாங்கா சாதனை பண்ண அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த மந்திரம் ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. அந்த மந்திரம் வீட்டில் சொல்கிறப்ப அந்த வீடே ஃபுல்லாக அதிர்வாக இருந்தது. சர்வேப்யோ தேவேப்யோ நமஹ பஞ்சபூதாய நமஹ. ரொம்ப நல்லா இருக்கு செய்கிறதுக்கு. பயிற்சி பண்ணிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்து கண்மூடி உட்காந்தா அவ்வளோ வைப்ரேஷனாக இருக்குது. என்னையே நான் அதில் கரையிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இவ்வளோ ஒரு சக்தியானதாக இருக்குன்னு நான் பயிற்சியும் இந்த மந்திரம் எனக்கு ரொம்ப உணர முடியுது. நல்லா சிவன் அனுகிரகம் பூர்த்தியாக கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது இந்த சாதனம். அது இல்லாமல் வெள்ளியங்கிரி மலை எனக்கு கனவுலேயே ஒரு பெரிய வரப்பிரசாதம். எனக்கு அந்த மலை நிறைய டைம் போய் தனிப்பட்ட முறையில் 2 தடவை போயிருக்கேன். இப்படி மாலை போட்டு ஒரு ப்ராசஸாக போகிறது அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அங்கமன் என்ன தெரியுமா? அங்கமன் என்ன தெரியுமா? உடல்ல ஒரு பாகம். இப்போ இந்த கை ஒரு அங்கம். சிவ அண்ணன் என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லாதது. ஒன்றும் இல்லாததுன்னா எல்லை இல்லாதது. இந்த எல்லை இல்லாததுக்கு ஏதோ ஒன்றா இருக்கிறது. இந்த பூமி இருந்தாலும் சரி, ஒரு நட்சத்திரம் இருந்தாலும் சரி, சூரியன் இருந்தாலும் சரி, சந்திரன் இருந்தாலும் சரி, இல்லை நம்ம உடல் இருந்தாலும் சரி, இது எல்லாமே அதுலேருந்து வந்த ஒரு அங்கம் தானே. நம்ம எல்லாம் சிவாங்கந்தான். புரியல. உணர்வு பூர்ணமா இது என்ன வரல. உணர்வு பூர்ணமா உங்களுக்கு நான் இந்த சிவம் என்ற தன்மைக்கு ஒரு அங்கம் என்றது உங்களுக்கு உணர்வு பூர்ணமா புரிஞ்சிடுச்சுன்னா வாழ்க்கைன்றது ஒரு விளையாட்டு தானே. போராட்டமா இருக்க முடியுமா? விளையாட்டு. இப்போ நீங்க ஏதோ தனி உலகம் நீங்க நினைச்சுக்கிறதுனால போராட்டம். நான் சிவாங்க புரிஞ்சா, மனத்தில் புரிஞ்சா பத்தாது. உயிர்நிலையில புரிஞ்சிடுச்சுன்னா, நமக்கு உணர்வு பூர்ணமாக நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா வாழ்க்கையில் எந்த போராட்டம் கிடையாது. இந்த 42 நாள் இந்த சாதனை, இந்த உணர்வு பூர்ணமாக உயிர்நிலையில் கொண்டு வர்றதுக்கு ஒரு கருவி. அதில் இந்த வெள்ளங்கிரி மலை இல்லை ஒரு பெரிய சக்தி ஒரு வேளமே நடந்திருக்குது அங்கே. அது கூட உபயோகப்படுத்துறதுக்காக தியானலிங்கம் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் உருவாக்குனது இந்த கருவிகள் எல்லாமே மக்களுக்கு உருவாக்குறதுக்காக தான். இது 42 நாள் ஒரு சாதனை குறிப்பிட்ட நோக்கத்தில் நடக்குது. ஆரோக்கியம், வெற்றி, வாழ்க்கை ஒரு முழுமையான ஒரு தன்மையை நடக்கணும்னா நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றா இருந்தால் அதெல்லாம் நமக்கு சுகமாக நடக்கும். பிரபஞ்சத்துக்கு எதிர்முறையாக நாம் எதுக்கு சிவமன் சொல்வோமோ அதுக்கு எதிர்முறையாக செயல் செஞ்சால் எதே வந்தாலும் போராட்டம் தான். செல்வங்கள் வந்தவன் ஒன்றும் பெருசாக சுகமாக இருக்கிறான் இல்லை.
அவனும் போராட்டம்தான், ஒன்றும் இல்லாதவனும் போராட்டம்தான். எப்போ இந்த சிவத்துக்கு நாம் அங்கமாக இருக்கிறோமோ, இப்போ போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆரோக்கியம், வெற்றி, செல்வம், இது எல்லாம் நாம் போராட தேவையில்லை. இதெல்லாம் இயற்கையாக நடக்கிற தன்மை மனிதனுக்கு. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் எது எது சுகமாக நடக்கணுமோ அது எல்லாமே பெரிய போராட்டமாக பண்ணிப்போம் நாம் வச்சுருக்குறோம். என்னத்துக்குன்னா இல்லை இல்லாத கூட எதிர்மறையாக போகிறோம். அது கூட எதிர்மறையாக போக முடியாது. அதுக்கு அங்கமாக இருந்தால் தான் நாம் சுகமாக இதெல்லாம் நடக்கும். நீங்கள் இது புரிஞ்சால் சரி, புரியலேனால் சரி, எப்படியோ நீங்கள் சிவாங்கம் தானே. ஆனால் உணர்வு பூர்ணமாக புரிய வைக்கிறதுக்காக 42 நாள் சாதனை. இது நீங்கள் ஏதோ ஒரு நேரத்தில் பண்ணணும். சத்குரு மெகா கிளாஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது மெகா கிளாஸ் பண்ணி முடிச்சோன்னா எல்லாருமே கோயம்புத்தூருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. பஸ்ஸில் வரக்கூடிய ஆள் பஸ்ஸில் வந்துக்கலாம், காரில் வரக்கூடியவங்க காரில் வந்துக்கலாம், நடந்து வரக்கூடியவங்க வந்து நடந்து கூட வந்துக்கலாம். வர வழியில் ஃபுல்லாக வாலண்டியர்ஸ் பார்த்துக்குவாங்க. எல்லா இடம் தான் வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு எங்களுக்குள்ளால நடந்து வரணுங்கிற ஒரு எண்ணம் உருவாச்சு. நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா சத்குரு எங்கள் கூடவே இருக்கிறாருன்னு தான் சொல்லலாம். நாங்கள் சும்மா கை வீசிட்டு அப்படியே வந்துட்டு தான் இருக்கிறோம். பயணத்தை வந்து முழுக்க அவரோட அருளும் அவருடைய கருணும் இல்லாமல் எங்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அவர் முழுமையாக ஒவ்வொரு நொடியும் எங்கள் கூட இருந்தார். வாலண்டியர்ஸோட சப்போர்ட்டில் தான் நாங்கள் இவ்வளோ வந்திருக்கோம். அது இல்லாமல் எல்லாத்துக்கும் மேலே சத்குருவோட கிரேஸ், அது இல்லாமல் எதுவுமே இல்லை. மலை ஏறும்போது கடுமையாக தெரிஞ்சு ஏறிடுமான்னு எனக்கு ஒரே இதாக இருந்தது. சத்குரு சொன்னாங்க சிவசம்போ சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு வந்ததே தெரியல, எப்படி வந்தாங்க தெரியல. யாரோ கூட்டிட்டு தொட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சிவசம்போ ஏற்கனவே ஒரு ஹார்ட் பேஷண்ட், சாதாரண மலையை ஏற முடியாது, ஒரு வெயிட்டான பொருளை தூக்க முடியாது, செய்ய முடியாது. இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா அப்படியே என்னன்னே எனக்கே ஒன்றும் புரியல. நான் பாட்டுக்கு சிவாட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். I didn't know that I can do this. I can climb the 7th hill like this. I feel Shiva is here. Feel of Shiva, you can feel it here. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எனக்குள்ள அந்த நான்கிற தனிமையில் கொஞ்சம் கரைஞ்சிருச்சு. ரொம்ப வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவம். It was difficult, at the same time it was experientially beautiful. It's an amazing experience. And tears started to flow. Everything. It was really overwhelming. Thanks to Sadhguru for bringing such a thing for us. And it changed everything, and it changed all of me. நான் வருஷம் விடாமல் அந்த சிவாங்க மாலை போடணும்னு மனசில் இருக்கிறேன். மொத்தத்தில் வந்து இந்த சிவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதான் நான் நினைக்கிறேன். நான்